அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா G20 சம்மிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ G20 சம்மிட்ல டேக் அவேஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ G20 சம்மிட் இந்த வருஷம் எங்க நடக்குதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிற சிட்டில நடக்குது. சரிங்களா? ஜோகன்னஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கால நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் 2026ல இந்த G20 மீட் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல மயாமி அப்படிங்கிற சிட்டி இருக்கு. மியாமி. மியாமி யுஎஸ்ல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்தியால நடந்தப்ப இந்த G20ல அடிஷனலா ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து சேர்ந்திருப்பாங்க. ஸோ G20ங்கிறது நேமா இருந்தாலும், டோட்டலா எவ்வளோ குரூப்பிங்ஸ் இருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, 21 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு COP30 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? COP30லயுமே பெரிய பிரேக் த்ரூ ஆன விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் போன மீட்டிங்ல பேசினதே தான் இந்த மீட்டிங்ல திருப்பி பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய டேக் அவேஸ் அப்படிங்கிறது இல்ல. இருந்தாலும் COP31 எங்க நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் COP30 எங்க நடக்குது அப்படின்னா, பெலம் அப்படிங்கிற சிட்டி. பெலம் எங்க இருக்குன்னா, பிரேசில்ல வந்து இருக்கு. சரியா? பெலம் பிரேசில்ல வந்து இருக்கு. COP31 வந்து எங்க நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வெளியாயிருச்சு. எங்க நடக்க போகுது அப்படின்னா, அன்டல்யா அப்படிங்கிற சிட்டி. ஓகேவா? அன்டல்யாங்கிற சிட்டி எங்க இருக்குன்னா, டர்க்கில வந்து இருக்கு. சரியா? ஸோ COP31 எங்க நடக்க போகுது அப்படின்னா, அன்டல்யா, டர்க்கி. G20 அடுத்த வருஷம் 2026ல மியாமி, சவுத் ஆப்பிரிக்கா. சாரி மியாமி, யுஎஸ்ஏ. COP31 அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அன்டல்யா, டர்க்கி. இந்தியால இந்த காப் மாநாடுகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டைம் நடந்திருக்கு. ஓகேங்களா? 2002ல COP8 அப்படிங்கிறது இந்தியால தான் நடந்துச்சு. இந்தியால எங்க நடந்துச்சு அப்படின்னா, நியூ டெல்லில நடந்துச்சு. இதுக்கப்புறம் இந்தியா எப்பயாவது ஹாஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2028 மீட்டிங்கே இந்தியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்த தெரிவிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. சரியா? ஸோ இது 2 முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான எழுத்தாளர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு. ஈரோடு தமிழன்பன் இவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ 1933ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். ஓகேவா? ஈரோடு சென்னிமலை பகுதியைச் சேர்ந்தவரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். ஓகேவா? ஆனா கவிதைகளுக்காக ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற பெயர் வந்து வச்சுக்கிட்டாரு. ஒரு பாரதிதாசனுடைய மரபு வழியில வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈரோடு தமிழன்பன் அவர்கள. நெறைய ஃபேமஸான கவிதைகள் எழுதியிருப்பாரு, திரைக்கதைகள் எழுதியிருப்பாரு, வசனகர்த்தாவாக இருந்திருப்பாரு, பாடலாசிரியராக இருந்திருப்பாரு, பேச்சாளர், செய்தி வாசிப்பாளர், இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல இவரு அவருடைய பணிகள வந்து செய்திருப்பார். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு "வணக்கம் வள்ளுவா" அப்படிங்கிற இவருடைய கவிதை தொகுப்பிற்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சரியா? அது இவர பத்தின ஒரு முக்கியமான விஷயம். சமீபத்தில இறந்து போயிட்டார். அதனால இவர பத்தி கேட்டாலும் கேட்கலாம். சரியா? ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. "வணக்கம் வள்ளுவா" 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.